ஆமி அண்ணியோடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சாரிடா, கொஞ்சம் இஷ்யூஸ்னால என்னால் பண்ண முடியாமல் போச்சு. எனிவே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும்ப்பா. நான் சொல்லிட்டேன். மேபி நாளைக்கு வீடியோ வரலனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, ஓகேவா? நாளைக்கு எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது. நான் வரலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மண்டே ஷுவராக வந்துடுறேன் ஜின்னோட எஃப்எஃபோட. ஓகேடா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ரிவெஞ்ச் மேரேஜ் எதில் ஸ்டாப் பண்ணமோ அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லூனா கிட்டே பேசிகிட்ருக்கீங்களே, இது மாதிரி எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் ஓகே சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னும் போது லூனாவும் எஸ் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சில்லுன்னு ஒரு காற்று உங்கள் ஃபேஸை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்களும் லூனாவை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு, எனக்கு தெரியும், என் ஹாப்பினஸ் தான் உனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும்டி அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து எழுந்து போகிறீங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் நைட்டு ரொம்ப சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே தயாங் சைடு வந்தீங்கன்னா, தயாங் உங்கள் வீட்டில் தனியாக படுத்துட்ருக்கான். அவங்க ரூம் ஃபுல்லாக லூனாவோட ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது. அவன் லூனாவோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அழுதுட்ருக்கான். லூனா, எல்லாம் உனக்காக மட்டும் தாண்டி, நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் கண்டிப்பாக. ஆடு சிக்கிடுச்சு, சீக்கிரமாக பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு லூனாவோட ஃபோட்டோ பார்த்து டெவிலாக பேசிகிட்ருக்கான். தென் அப்படியே நீங்கள் நைட்டு காமிச்சாங்கன்னா நீங்கள் தயாங்கோட பிக்கை வச்சுட்டு, ஏண்டா என் லைஃப்பில் வந்த, அச்சோ எவ்வளோ அழகு என் செல்லம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தயாங்க கொஞ்சிட்ருக்கீங்க. தயாங் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண அந்த சாங் வீடியோஸ்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. பையன் எப்படிலாம் பண்ணி என்னை மயக்கிட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஜாக்சன் உங்கள் ரூமை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் அண்ணா அப்படி சொல்லிட்டு ஃபோனு டக்குன்னு அண்ணா முன்னாடி ஐக் பண்ணுறீங்க, மறைக்கிறீங்க. அண்ணா வந்து என்ன மறைக்கிற, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க, மாலில் ஏதோ நடந்துச்சு, என்ன இது அப்படின்னு கேட்கும் போதும் நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. இது மாதிரிண்ணா எனக்கும் பிடிச்சிருக்குண்ணா. அப்போது ஜாக்சன் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் உன்னை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் தேடுறேன், அதுக்கப்புறம் நீ லவ் பண்ணுறியா இல்லையான்னு நான் டிசைட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஹாப்பினஸ் தான் முக்கியம் வயன், உனக்கே தெரியும்ல. அண்ணா நான் சொல்கிறத கேளுங்க, லூனாவே ஓகே சொல்லிட்டானா அப்படின்னு ஜாக்சன் கண்ணிலேருந்து அப்படி தண்ணியாக வருது. லூனா ஓகே சொல்லிட்டாலாமா? அப்போது கண்டிப்பாக அவன் நல்ல பையனாக தான் இருப்பான், அவனை நல்லா பார்த்துப்பான், லூனா அவன் கூட எப்பயுமே இருப்பா அப்படின்னு ஜாக்சன் ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்ருக்காரு. நீங்கள் உடனே ஜாக்சனோட டியர்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு, அண்ணா இங்கே பாரு, லூனா நம்மளை விட்டுட்டு போகல, லூனா நம்ம 2 பேர் கூட எப்பயுமே இருப்பானா, நீ அதை ஃபீல் பண்ணியிருக்கலண்ணா. உடனே ஜாக்சனும், அவள் இல்லாமல் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது வயன், அவள் வந்து குழந்த மாதிரியே முன்னாடியே லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டுருப்பா. அப்போல்லாம் அவளை நான் ஹர்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவளுக்கும் உனக்கும் ஒரே ஏஜ் தான், அவள் கரியர் ஸ்பாயில் பண்ணக்கூடாது மட்டும்தான். ஆனால் அவள் இவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டுட்டு போவான்னு நினச்சி பார்க்கல அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே பேசுகிறாரு. நீங்கள், அண்ணா இங்கே பாரு, லூனா நம்ம கூட தான் இருக்கா, அவன் நம்ம விட்டுட்டுலாம் போகல அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி சொன்னீங்க. உடனே உங்கள் அண்ணா ஓகே 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 அண்ணா அழுகலை, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் ஸ்மைல் பண்ணுறாரு. தென் அப்படியே நீங்கள் மார்னிங் வந்து காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் லூனாவை போய் மீட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி வந்து நீங்கள் தயாங்க்கு ஒரு செயின் வாங்கியிருப்பீங்க. உங்கள் அண்ணன் தான் வாங்கிட்டு வந்திருப்பான் அந்த மிட் நைட்லேயே ஆர்டர் பண்ணி. அதில் ஒரு அந்த ஹார்ட்குள்ளே வந்து ஒரு ரொம்ப வேல்யூபிளான ஒரு டைமண்ட் இருக்கும். அந்த டைமண்ட் வந்து ஒரு பர்பிள் கலர் டைமண்ட் வச்சுக்கலாம் நம்ம. அந்த டைமண்டோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், ஒரு பில்லியனர் யூஸ் பண்ணுற டைமண்ட் அதெல்லாம். அந்த டைமண்ட் வந்து ஜாக்சன் வந்து உங்களுக்கு வாங்கி தந்திருப்பார். நீ வந்து தயாங்க்கு இதை போட்டு விடு, இனிமேல் நம்ம வீட்டுக்கு வர போகிறவன், ஸோ நம்மள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்களும் சிரிச்சுக்கிட்டே ஓகேண்ணா, நானே அவங்கக்கிட்ட சொல்லும் போது ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன், நீங்களே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை வாங்கிட்டு வந்திருப்பீங்க. இதை வந்து அப்படியே லூனா கிட்ட சொல்கிறீங்க.
இது மாதிரியும் ஜாக்சன் தாண்டி கொடுத்தான், பாரு நல்லா இருக்கா அப்படின்னு காட்டின உடனே நீங்கள் கொஞ்சம் தான் சிரிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வெக்கப்பட்டு நீ பார்க்குறல லூனா, எனக்கே என்னை பார்க்க சிரிப்பாக இருக்குடி. எனிவே இன்னைக்கு தயாங்கிட்ட சொல்லி ஆகணும். அவன் இத்தனை நாள் என்னை பிரிஞ்சிருந்தது ரொம்ப கஷ்டம், சொல்லிடணும்டி, என் சவரம் அவன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. தென் நீங்களும் கிளம்பி போகிறீங்க. போயிட்டு காரில் ஆஸ் யூஷுவல் இறங்கினோடனே தயவாங்க எப்பயும் போல் உங்களை பார்த்தோன்னே வந்துடுவார்ல. ஸோ ஓடி வந்துடுவார், ஓயன் அப்படி சொல்லிட்டு வராரு. நீங்களும் தயோங் இன்னைக்கு நம்ம வெளியே போகலாமா? ஓ அப்படியா, சரி போகலாம் வா. நீங்களும் தயாங்கோட பைக்கில் தான் போகிறீங்க. நீங்கள் தயாங்க ஒரு பீச் கூட்டிகிட்டு போகிறீங்க. அந்த பீச்சில் உட்காண்ட்ருக்கீங்க. அப்போ தயாங்க, ஓய் என்ன, எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டு வந்த? சொல்கிறேன், எனக்கு பசிக்குது, எதாவது வாங்கி கொடு. ஷோ, வந்த உடனே பசிக்குதா அவனுக்கு? சரி இரு அப்படியே சொல்லிட்டு அங்கே ஐஸ்கிரீம் உங்களுக்கு வாங்கி தராரு. நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே தயாங்க பார்க்குறீங்க. தயாங், என்னடி ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா இல்லை? டே, எப்போ பார்த்தாலும் நீ இப்படியே பேசிட்டு கடை சே அப்படி சொல்லிட்டு திரும்புறீங்க. தயாங்க ஒன்னே, சரி சொல்லு, எதுக்கு இங்கே என்ன கூட்டிகிட்டு வந்த? உன் கண்ணில் ஏதோ தெரியுதுடி. அப்படியா, என்ன தெரியுது? அதாவது என் கண்ணில் இருந்து உனக்கு என்ன வந்ததோ அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆகுதா? அப்புறம் நீங்கள் தயாங்க பார்த்து, ஆமாம் தயாங், எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. உன்ன மாதிரிலாம் எனக்கு பாட்டுலாம் பாடி டான்ஸ்லாம் பண்ணி சொல்ல தெரியாது. நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேனே. தயாங்க ஒன்றே, சொல்லுடி, அதுக்கு தானடி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், சீக்கிரம் சொல்லு அப்படி சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு யார்கிட்டையும் எப்படியோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சது இல்லைடா. ஸோ ஐ திங்க் இந்த கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு எப்பயுமே உங்ககிட்ட கிடைக்கும். லைக் எங்கள் அம்மா மாதிரி. ஐயோ இருத்தே, நான் சொல்கிறேன். தயாவுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. அப்படியே ஸ்மைல் கண்ட்ரோல் பண்ணிட்டு, சீக்கிரம் ஐ சொல்லுடி, இருத்தே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு, ஐ லவ் யூ தே அப்படி சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. தயாங்க ஒன்றே, என்ன வெறும் ஐ லவ் யூ தே அவ்வளோ முடிஞ்சிடுமா, வேறு எதுவும் இல்லையா? தயோங், எனக்கு இதுக்கே பாருடா, கை எவ்வளோ ஸ்வெட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கையை காமிச்சினா தயாங் செம்மையாக சிரிச்சுட்டு உங்கள் கையெல்லாம் அவரோட ட்ரெஸ் வச்சு துடைக்கிறாரு. பாரு எப்படி ஸ்வெட் ஆகுது, இதுக்கெல்லாம் அப்போ பயப்படுவேன் லூஸு அப்படி சொல்லிட்டு உங்களை திட்டிகிட்டே உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நீங்கள் தயாங்கோட செஸ்டில் சாஞ்சிக்கிட்டு, தயாங் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட், நீ வேணான்லாம் சொல்லக்கூடாது ப்ளீஸ். கிஃப்டா? எதுக்குடி அதெல்லாம்? ப்ளீஸ் வேணான்னு மட்டும் சொல்லிடாதடா, என் ஞாபகமாக எப்பயுமே இது உன்னோட கழுத்தில் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் செயின் எடுத்து தயாங்க்கு போட்டு விடுறீங்க. தயாங் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பர்பிள் கலர் டைமண்ட், அது ரொம்ப வேல்யூபிள்னு தயாங்கே தெரியுது. தெரிஞ்சு தயாங்களை முறைக்கிறாரு. நீங்கள் ப்ளீஸ்டா, என்ன ஒயன், நான் இந்த மணிக்காக தான் உங்ககிட்ட பழகுனேன்னு நீ இதை செயின்லாம் போட்டு காட்டுறியா என்ன? என்ன இப்படிலாம் பேசிகிட்ருக்க? இது மணின்னு இல்லடா, என்னோட லவ். ப்ளீஸ் எனக்காக நீ இப்போலாம் தப்பாக நினைக்காதடா, சரியா? தயாங்க ஒன்றே, சரி உனக்காக. பட் எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஒயன். உங்கள் வீட்டில் ஒத்துக்கலனாலும் நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன். நீங்கள் ஒன்றே கிட்ட எங்கள் அண்ணன் ஜாக்சனே ஒத்துக்கிட்டான். ஸோ நோ ப்ராப்ளம்,
அப்பா ஜாக்சன் சொல்கிறத மட்டும்தான் கேட்பாரு. எந்த பிரச்சனையும் இல்லைடா, ஓகேவா அப்படின்னும் தயாங் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் சொல்கிறாரு. ஜாக்சனே ஒத்துக்கிட்டானா? தங்கச்சி லைஃப்பை கூட டிசைட் பண்ணாமல் என்னை விசாரிக்காமே ஒத்துக்கிட்டானா? நல்லா மாட்டிக்கிட்டீங்க. ஒயன் கேம் ஸ்டார்ட் அப்படின்னு அவர் அப்படியே மைண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிறாரு. நீங்கள் என்னடா ஆச்சு அப்படின்னும் ஒன்றும் இல்லை, நம்ம வெளியேங்கண்ணா போகலாமா? நீங்கள் ஒன்றே சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் கிளம்புறீங்க. உங்களை வந்து ஒரு தேட்டர் கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் என்னடா தேட்டர் எப்போ புக் பண்ண? நேற்று நைட்டே பண்ணிட்டேன், இன்னைக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும்டி. எப்படி தயாங்? இந்த கண்ணு சொல்லிச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஐயோ ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா ஒருத்தர் கூட அந்த தேட்டரில் இல்லை. நீங்கள் தயாங் பார்த்து என்ன யாருமே இல்லை அப்படின்னும் தயாங் ஆமாம் எல்லா சீட்டும் நான் தான் புக் பண்ணேன், நம்ம 2 பேர் மட்டும் பார்க்கறதுக்காக. அட பாவி, எதுக்கு? நான் உன்னை கிஸ் பண்ணாலே நீ பப்ளிக்குன்னு சொல்கிற. இப்போது நான் உன்னை எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், திருட்டு பையன் ஃப்ராட் பையன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் குத்துறீங்க. தயாங் வலிக்குதுடி, நீ தானேடி ஷையா அவர், உனக்காக தானேடி இவ்வளோ பண்ண. லைட்டாக கிஸ் பண்ணாலே பப்ளிக்டான்னு ஓவராக நீ தானே வைக்கப்படுவ. அதுக்காக தான். இப்போ நீயும் நான் மட்டும்தானே. இப்போ என்ன சொல்கிறேன்னு பார்க்குறேன், என்ன அவாய்ட் பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் மூவி பார்க்குறீங்களோ இல்லையோ நீங்கள் 2 பேரும் நிறைய ரொமான்டிக்காக இருக்கீங்க. நிறைய ரொமான்டிக்கான விஷயமும் உங்கள் 2 பேர் கூட நடக்குது. கொஞ்ச நேரம் கழித்து இன்ட்ரோல் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தயாங் வந்து சொல்கிறாரு, சரிடி நீ இங்கேயே இருக்கியா, நான் போய் உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. நீங்கள் நானும் வரேனே, நான் எதுக்கு தனியாக இங்கே உட்காந்துருக்கேன், இருடி நான் டக்குன்னு வந்துடுறேன், யாருமே இருக்க மாட்டாங்க ஸ்நாக்ஸ் வாங்க, நான் மட்டும்தானே, போய் டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே கரெக்டாக அவருக்கு வெளியே நிற்கிது. அவர் உடனே இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே போய் அவர் லிப்பை வாஷ் பண்ணுறாரு, ரொம்ப ரப் பண்ணி வாஷ் பண்ணுறாரு. இந்த வாயில் போய் கிஸ் பண்ணி நீ இவ்வளோ அப்படி சொல்லிட்டு மிரரை பார்க்குறாரு. எல்லாம் மேரேஜ் வரையும் தாண்டி, முன்னெல்லாம் போய் கிஸ் பண்ணிட்டு கர்மம் என்னையும் நினச்சா எனக்கே என்ன பிடிக்கல அப்படின்னு மிரரை பார்த்து பேசிட்டு தென் உங்ககிட்ட வராரு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு. பேபி என்னை எவ்வளோ நேரம் மிஸ் பண்ணியா? நீங்களும் மிஸ் யூ தயாங் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணுறீங்க. தயாங் ஒன்னே ஐயோ மை பேபி மிஸ் மீ அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு ஒரு டெவில் ஸ்மைல் பண்ணுறாரு. உங்களுக்கு அது தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தயாங்க ஓகேடி வா வீட்டுக்கு போகலாம், டயர்டாக இருக்குது அப்படின்றாரு. நீங்களும் சரி வா கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஸோ நீங்களும் தயாங்கும் ஒரு லவ்லி கப்புள்ஸ். காலேஜே இவங்களை பார்த்து கப்புள்ஸ்னால் இது மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு தோணும். ஒன்டே நீங்களும் தயாங்கும் சின்ன ஒர்க் இருக்குது சொல்லிட்டு அப்படியே டிஸ்டன்ஸ் தயாங்க அவரோட ஒர்க் அங்கே பார்த்துட்ருக்கார், நீங்கள் உங்களோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே 2 பேருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்ளாஷ்பேக், நீங்கள் லூனாவை நினைக்கிறீங்க. லூனா இந்த மொமெண்ட்டில் நீ இருந்தால் நல்லா இருந்திருக்கோம்லடி. கடைசியாக நான் உன்னை பார்த்தது, உன்னை வந்து நான் கூட்டிகிட்டு போனது, அன்றைக்கி நான் உன்னை காரில் கூட்டிகிட்டே போயிருக்கக்கூடாதுடி. நீயும் அன்றைக்கி ஜாக்சன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு வந்திருக்கக்கூடாது. ஜாக்சனும் உன்னை திட்டிட்டு போயிருக்கக்கூடாது. அதெல்லாம் நினச்சாலே என்னால் மறக்க முடியாத பாஸ்டாக இருக்குது. லூனா உனக்கு ரொம்ப வலிச்சுதாடாமா, நீ அழுதல, எனக்கு தெரியும்டி உனக்கு நிறைய வலிச்சிருக்கோன்னு.
கவலைப்படாத, எல்லாத்துக்குமே ஒரு எண்டு இருக்குது. கெட்டவங்க அவ்வளோ சீக்கிரம் இந்த வேர்ல்டில் வாழ மாட்டாங்கடி. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு அப்படியே லூனாவை நினச்சிட்ருக்கீங்க. அப்படியே இந்த சைடில் தயாங்கோட ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, லூனா அன்றைக்கி நான் உன்னை வயன் கூட காரில் அனுப்பிச்சிருக்கவே கூடாது. அன்றைக்கி தான் உன்னை கடைசியாக பார்த்தேன்ல, நீ கூட அண்ணா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். நான் கூட உனக்கு பாய் சொல்லி அனுப்பிச்சேன். நான் எவ்வளோ சொன்னேனேடி லூனா, அந்த ஜாக்சனுக்கெலாம் போய் ப்ரப்போஸ் பண்ணாத, அவங்கெல்லாம் கிளாஸ் பார்த்து பழகுறவங்கன்னு. இப்படி அண்ணாவை தனியாக விட்டுட்டு போயிட்டல்ல, உனக்காக மட்டும் தானே என் வாழ்க்கையை நினச்சேன். ஆனால் லூனா, விடமாட்டேன். அவங்க யாரையும் நான் விடமாட்டேன். அவங்கள பழி வாங்கி தீருவேன். உன்னோட இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. காசை வச்சு மறைச்சிட்டான்ல அந்த ஜாக்சன், அவன் தங்கச்சி வாயாலே உண்மையை வர வைக்கிறேன். உனக்கு என்ன நடந்துச்சுன்னு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் மாற்றிட்டாங்கல்ல, நீ சூசைட் பண்ணிட்டேன்னு. எனக்கு மட்டும்தான் நான் தெரியும், நீ சூசைட் பண்ணியிருக்க மாட்டேன். என் தங்கச்சி நான் அவ்வளோ வீக்கெல்லாம் வளர்க்கல. அம்மா அப்பாவும் இல்லாமல் வளர்த்துந்தான். ஆனால் அவளை நான் ரொம்ப தைரியமாக வளர்த்தேன். விடமாட்டேன் லூனா, அவங்க யாரையும் நான் விடமாட்டேன். வலினா என்ன, வேதனைனா என்ன நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அப்புறம் அவங்க பாசமலர் தங்கச்சிய அணுவா சித்திரவதைப்படுத்துவேன். அப்போ அவங்க அண்ணனுக்கு வலிக்கும்ல லூனா, எனக்கு வலிக்கிற மாதிரியே. நீ டெய்லி கனவுல என்கிட்ட சொல்றியே, வயன் நல்லவனான்னு. செத்த பிறகும் என்னடி அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீ? அவள் நல்லவ இல்லை. உன் லைஃப்பை இப்படி மாற்றினதே அவ தான். அவளை நான் விடமாட்டேன். லூனா, நீ இன்னும் சின்ன குழந்தம்மா. அண்ணாக்கு உனக்கு தெரியல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. நான் கண்டுபிடிக்கிறேன். உன் டெத்தில் அப்படி என்னதான் மர்மம் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அண்ணன் விட்டுட்டு போயிட்டல்ல, அண்ணனை டெய்லி புலம்ப விட்டுறல. அப்படி சொல்லிட்டு தயாங் ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்ருக்காரு. அண்ட் சேம் டைம் ரொம்ப ரிவெஞ்ச் வேர்ட்ஸாக பேசிகிட்ருக்காரு. தென் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் தயாங்க மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு லூனாவோட கம்ஃபர்ட் வந்து தயாங் கிட்ட கிடைக்கும். அதனால தான் நீங்கள் தயாங்க டக்குன்னு அட்ராக்ட் ஆகிட்டீங்க. யார்கிட்டையும் நீங்கள் அவ்வளோ அட்ராக்ட் ஆக மாட்டீங்க. நீங்கள் உடனே தயாங்க தேடி வரீங்க. தயாங்க டக்குன்னு நீங்கள் வரதை பார்த்து டியாஸ் எல்லாம் தொடச்சிட்டு ஒரு வார்ம் ஸ்மைலோட, ஒயன் ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சு தயாங். இங்கவா, ஏன் ஃபேஸ் இவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தயாங்கோட செஸ்ட்டில் டக்குன்னு சாஞ்சிக்கிறீங்க. தயாங்க்கு ஒரே மாதிரி இப்படியே உங்களை பிடிச்சி தள்ளி உண்ண மாதிரி இருக்குது. பட் அண்ட் சேம் டைமில் உங்கள் பேக்கை சாஃப்டாக ரப் பண்ணுறாரு. என்னமாச்சு பேபி, என்ன அழுதிங்களா? யாராவது ஏதாவது பண்ணாங்களா என் பேபியை? நீங்கள் உடனே தயாங்க பார்த்து, இல்லை தயாங், எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு, அதனால தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் வேணும் அப்படி சொல்லிட்டு தயாங்கோட செஸ்டில் அகெயின் படுத்துட்டு லைட்டாக டியர்ஸ்லாம் வருது. அப்போ தயாங்க, உன் டியர்ஸ்லாம், நீலாம் டியர்ஸ் வருதா உன் கண்ணில்? எதுக்கு? என் தங்கச்சியை கொலை பண்ணிட்டேனா நீயும் உங்கள் அண்ணனும் சேர்ந்து? ஓ, குத்துதோ மனசு? குத்துண்டி, இதை விட நான் நிறைய பெயின் கொடுக்குறேன் மேரேஜ்க்கு அப்புறம் அப்படி சொல்லிட்டு ஒரு மனசுலேயே ரொம்ப பேசிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் தயாங்க பார்த்து, தயாங் இன்னைக்கு நம்ம வெளியே எங்கன்னா போடலாமா? என்னம்மாச்சு என் பேபிக்கு? என் செல்லமே அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை ரப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கிஸ் பண்ணுறாரு.
நீங்கள் அந்த கிஸ்லேயே உங்கள் பெயின், உங்கள் ஃபீலிங் எல்லாம் அப்படியே அப்படியே லைட் வெயிட் அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சாஃப்ட் கிஸ் பண்ணிட்டு பெட்டரா நீ பாப்பா இப்போ பெட்டரா அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. தயாங்க என்னடி இல்லத்தே அவ்வளோ நேரம் ரொம்ப பெயினாக இருந்துச்சா, உன்னோட கேஸ் எனக்கு மெடிசன் போல், ஐ திங்க் நீ என்னோடய டாக்டராக இருப்ப போல், உன் கேஸ் எனக்கு மெடிசனாக இருக்கும் போல். ஒன்று கவிதைலாம் நல்லா தான் வருது. சே கவிதையா இது அப்படி சொல்லிட்டு தயாங்க பார்த்து நீங்கள் கிள்றீங்க கண்ணத்தை பிடிச்சி. ஏய் வலிக்குதுடி அப்படி சொல்லிட்டு தயாங்க அகைன் உங்களை சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. தென் நான் இன்னைக்கு இந்த எபிசோட முடிக்கிறேன்டா. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய்.